ரீசெண்டா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி டைட்டில் டீசர்ல வந்து இந்த இம்பாக்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நிறைய விஎஃப்எக்ஸ் டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ல ஒரு நியூ கம்போசிஷன் 1080 வியூ சைஸ்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்டுக்காக ஒரு நியூ சாலிட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அந்த வேவ்க்காக இந்த ஒயிட் லேயர்ல ஒரு சர்க்கிள் சைஸ்ல ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணணும். மாஸ்க் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சர்க்கிள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கீபோர்ட்ல எம் பிரஸ் பண்ணிட்டு டைம் இண்டிகேட்டரை 1 செகண்ட்ல வச்சுட்டு தென் மாஸ்க் எக்ஸ்பான்ஷனை நெகட்டிவ் வேல்யூ கொண்டு போயிருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு again மாஸ்க் எக்ஸ்பான்ஷன் வேல்யூவை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிருங்க உங்களோட காம்ப் சைஸ் ஃபுல் ஆகுற வரைக்கும். தென் உங்களோட மாஸ்க் ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காத மாதிரி. இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாஸ்க் ஒன்னு again டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ மாஸ்க் 2 லேயரை ஆட்ல இருந்து சப்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு தின் சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அதை பெருசாக்குறதுக்காக உங்களோட செகண்ட் மாஸ்கோட கீ ஃப்ரேமை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்ம கிரியேட் பண்ண சாலிட் லேயரை 3D சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன், நமக்கு தேவையான பேசிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிட்டோம். 1 மினிட்ல இவ்வளவுதான் சொல்ல முடியுன்றனால நாளைக்கு மார்னிங் இதோட பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் ஆயிடும். நீங்க தேடலாம் வேணா நம்ம பேஜ்ல பின் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அந்த வீடியோல மூவில வந்ததை விட இன்னும் கொஞ்சம் எப்படி டீடைல்ஸ் ஆட் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்கேன். மறந்துடாம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.